ஆண்டவர் சித்தத்தை செய்யறதுல என்னெல்லாம் எவ்வளோ ஹை ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பம், இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக்குவது உங்களுடைய பொறுப்பு. என்ன ரிஸ்க் நீங்க எடுக்க போறீங்க? சுயம் சிலுவையில் அறையப்படுமா? நான்ன்றதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருமா? சிலுவைன்றது என்ன தெரியுமா? வெர்டிக்கலாக அப்படி ஒரு ஸ்டெம் இருக்கும், ஹாரிசான்டலாக ஒன்று இருக்கும். வெர்டிக்கல் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் ஐ, நான்ன்றதை காட்டுறது தான் அந்த வெர்டிக்கல் லாக். அந்த நான் அப்படின்றது முழுசா அழிஞ்சிருச்சுன்னா எப்படி தெரியுமா? கோவமே வராது. எனக்கு ஒரு அங்கிள் தெரியும். நாங்கள் எங்கள் அப்பா ஊழியம் செய்யும் பொழுது ரொம்ப ஊழியத்தில் வாஞ்சியுள்ள ஒரு அங்கிள். அவர் பேரை கூட சொல்கிறது தப்பில்லை. அவர் பேர் ராஜ்பால். ஷார்ட்டாக குண்டாக கருப்பாக இருப்பார். நாங்கள்லாம் கரடி குட்டின்லாம் கிண்டல் பண்ணுவோம் வேணும்னு. அந்த அங்கிள் பெரிய அதிகாரி இன்கம் டேக்ஸில். அவர் வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு கால் வந்துச்சு. அவருடைய பியோன் கால் பண்ணி, நம்ம ஆஃபீஸில் உள்ள ஒரு கீழ்மட்ட வேலையில் இருக்கிற ஒரு மனுஷன் இந்த பிரான்ச்சுக்கு யார் ஹெட்டுன்னு கேட்டான். உங்கள் பேரை சொன்னேன் சார். தட் பிளாக் ஷார்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொன்னான் அப்படின்னானா. இதை கேட்டவனே இவருக்கு சரியான கோபம் வந்துச்சு. அவ்வளோ பெரிய படிப்பாளி, அவ்வளோ சம்பளம் வாங்குகிறார். கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு மனுஷன் என்னை பிளாக் ஷார்ட் ஃபெல்லோன்னு எப்படி சொல்லலாம்? அவனை போய் முதல்ல வேலையிலேருந்து வெளியே தள்ளணும், 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு கோபத்தோட ஆஃபீஸை விட்டு கிளம்புனார். வீட்டை விட்டு கிளம்புனார் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது வழக்கம். கண்ணை மூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்டாராம், சண்டை போட போகிறதுக்கு எதுக்கு என்கிட்ட நீ பேசுகிற? ஓ ஆண்டவரே, ஹவு கேன் ஹீ சே தட் ஐ அம் அ பிளாக் ஷார்ட் ஃபெல்லோ? என் படிப்புக்கு மரியாதை இல்லையா? என் ஸ்தானத்துக்கு மரியாதை இல்லையா? என்னை எப்படி பாடி ஷேம் பண்ணலாம் அவங்க? ஏசப்பா சொன்னாரா, நீ கருப்பாக தானே இருக்க? ஆமாம். நீ குட்டையாக தானே இருக்க? ஆமாம். சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? சரி ஏசப்பா, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு போய் அந்த பையன்கிட்ட ஒரு கசப்பை கூட காட்டாமல் கடைசி வரைக்கும் அவன் இவருடைய டியூட்டி முடிகிற வரைக்கும் அவன்கிட்ட ஒரு கசப்பை ஒரு நாள் கூட காட்டலையாம். நம்மளால முடியுமா? என் மூஞ்சில் துப்புனா கூட அவங்கள கட்டி பிடிச்சி நான் பேசுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியலன்னா நான் கிறிஸ்தவலே இல்லை. கண்ட சகோதரன் இல்லை, கண்ட கணவன் இடத்துல அன்பு கூற முடியலன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கோ சிஸ்டர்ஸோ அம்மாவோ மாமியாரோ யாரோ ஒருத்தருக்குள்ள ஒரு கசப்பை நான் வச்சுக்கிட்டா கூட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கரெக்ட் இல்லை. எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, சிலுவையை எடுக்கிறது ஈஸி இல்லை. நான் அதை தான் மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இறங்கி போகிறது அவ்வளோ ஒன்றும் லகு இல்லை, கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன். யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரில. ஒரே தடவை இந்த வரியை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற எலிசபெத் லிஸ்ட்டில் நம்ம வந்துடுவோம்.